சேலத்தில் உள்ள சாய பட்டறைகளிலிருந்து கழிவுநீர் திருமணிமுத்தாறில் வெளியேற்றப்படுவதால் ஆற்றில் வெண்ணுரை பொங்கி வழிகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார். குமரேசன், ஆற்றில் வெண்ணுரை எந்த அளவுக்கு இருக்கு, என்ன மாதிரியான பாதிப்புகளை அது ஏற்படுத்துகிறது? நிச்சயமாக வறண்ட வானிலை மற்றும் கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக சேலத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்திருந்தது. இதனால் மக்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகியிருந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த 4 நாட்களாக சேலத்தை பொறுத்தவரை பிற்பகல் வேளையில் மழை பெய்து வருகிறது. இந்த தொடர்ச்சியான மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகளிலும் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அதே போல சேலத்தின் மைய பகுதியில் செல்லக்கூடிய திருமணி முற்றாற்றிலும் தற்போது இந்த மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் தான் திருமணி முத்தாற்றில் பல்வேறு இடங்களில், அதாவது கொண்டலாம்பட்டி, குகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாயப்பட்டறைகள் இருக்கின்றன. அந்த சாயப்பட்டறைகளில் இருந்து கழிவு நீர் இந்த திருமணி முத்தாற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் திருமணி முத்தாற்றில் ரசாயனம் படிந்து, எப்பொழுதும் ஆண்டு முழுவதும் ரசாயனம் படிந்து கிடக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த மழைநீர் சேர்ந்து அந்த ரசாயனத்தோடு கலந்து தற்போது திருமணி முற்றாற்றில் ஒரு வெண்ணுரை போல எங்கு பார்த்தாலும் தண்ணீர் கலந்து ஓடுகிறது. நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற காட்சி, அதாவது பூலாவரி மற்றும் உத்தம சோழபுரத்தில் உள்ள அந்த திருமணி முத்தாற்றில் தற்போது வெண்ணுரை படர்ந்து இந்த தண்ணீர் செல்லக்கூடிய அந்த காட்சி தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் சாய கழிவு நீர், அதாவது வெளியேற்றப்படுவது, அதே போல ஆலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர், இந்த கழிவு நீர் அனைத்தும் திருமணி முற்றாற்றில் தேங்கி அதன் காரணமாக, அந்த தேக்கத்தின் காரணமாக அந்த கழிவு நீர் ரசாயனத்தை, அதாவது மழை நீரோடு அந்த ரசாயனம் கலந்த கழிவு நீர் சேர்ப்பதால் வெண்ணுரை முழுவதும் ஏற்படுகிறது. இந்த வெண்ணுரையோடு தான் தற்போது திருமணி முற்றாற்றில் தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த தண்ணீரை வேளாண்மைக்கு, விவசாயத்திற்கு பயன்படுத்தும் பொழுது அதனால் விவசாயம் பாதிக்கப்படுகின்றது என்று ஏற்கனவே பல ஆண்டுகளாக விவசாயிகள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து புகாரை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக பூலாவரி, வீரபாண்டி, கொண்டலாம்பட்டி ஆகிய பகுதிகளில் இந்த விவசாயம் என்பது முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை மாற்ற, இந்த கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். குறிப்பாக சாய கழிவுநீர் திருமணி முத்தாற்றில் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட சுற்றுச்சூழல் அதிகாரிகள் ஒவ்வொரு முறை சென்றும் சோதனை நடத்தி சிறிது காலம் அதை சீலிட்டு மூடுவது, பின்னர் தொடர்ச்சியாக அவரை திறந்து அவர்கள் தண்ணீரை வெளியேற்றுவது என்ற நிலைதான் தற்போது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இனியாவது சுற்றுச்சூழல் துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாய கழிவுநீர் திருமணி முத்தாற்றில் கலப்பதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வலுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.